ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். நியூ இயர் ஸ்பெஷலாக இந்த மாதிரி ஒரு டைம் சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரை பிரியாணி செஞ்சீங்கன்னா செஞ்ச உடனேவே காலி ஆகிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை பிரியாணியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர். நான் இன்னைக்கு 1 கிலோ சிக்கனை நல்லா உப்பு போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேங்க. மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி பீசஸ் கட் பண்ணி வாங்கியிருக்கேன். சிக்கன் ஃப்ரை பிரியாணிக்கு நான் இன்னைக்கு ஜீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸில் 2.5 கிளாஸ் அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ் சேர்த்துருக்கேன். கிராம்ஸில் 600 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. அரிசியை நல்லா ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசியை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. ஜீரக சம்பா ரைஸை நல்லா இந்த மாதிரி கழுவி எடுக்கும் போது தண்ணி இந்த மாதிரி பால் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அரிசி கஞ்சி கட்ட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இல்லாமல் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நான் ஒரு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டேன். தண்ணி நல்லா இந்த மாதிரி சுத்தமாக வர மாதிரி கழுவி எடுத்துட்டேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல நம்ம ரைஸை ஊற வச்சுக்கலாம். நம்ம பிரியாணிக்கு தேவையான ப்ராசஸ் செய்யற வரைக்கும் அரிசி ஊறி வரட்டும். மிக்சி ஜார்ல 2 துண்டு பட்டை, 6 ஏலக்காய், 10-12 கிராம்பு, 2 அன்னாச்சி பூ, சின்னதா 2 மராட்டி மொக்கு, 1 டீஸ்பூன் குருமிளகு, கொஞ்சமா ஜாவித்ரி, ஒரு 1/2 டீஸ்பூன் கல்பாசி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கிறேன். 2 பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம பிரியாணிக்கு ஸ்பெஷல் மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பவுடரில் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா பவுடரை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இது நம்ம ரைஸோட ஆட் பண்ணணும். மீதி இருக்கிறத நம்ம சிக்கனுக்கு சேர்த்தணுங்க. இப்போ இருக்கட்டும். பிரியாணி செய்யறதுக்காக அடிகனமான அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் குருமிளகு, 4 கிராம்பு, சின்னதா ஒரு பிரியாணி இலை, சின்னதா 2 துண்டு பட்டை, 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் அளவா தான் சேர்த்துக்கணும், ஏன்னா நம்ம அரைச்சும் சேர்த்த போறோம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் ஃப்ரை ஆனோடனே 2 பெரிய வெங்காயத்தை சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாயை 2ஆ நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர்ல வரணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கோல்டன் கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்ப வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். ஒரு 2 நிமிஷம் கலந்துட்டு இதோடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டேன். தக்காளி இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் இதோடவே நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாங்க. சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு சிக்கன்ல இருந்தும் தண்ணி விடும். இப்போ நல்லா கலந்துட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஃப்ரெஷ் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா பவுடரும் காஞ்ச வெந்தயக்கீரையோட ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நம்ம பிரியாணிக்கு. 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கலந்துட்டு இதோடவே 1 கை அளவுக்கு நறுக்கின மல்லித்தலை, 1 கை அளவுக்கு நறுக்கின புதினா தலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பில் விட்டுருவோம். இப்போ இதோடவே அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஜீரக சம்பா ரைஸுக்கு ஒரு கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். நம்ம 2.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம். 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு ஹை ஃப்ளேமில் விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சு சிக்கன் ஒரு 75% அளவுக்கு வெந்து வரணும். இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே விட்டுருந்தேன். நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு சிக்கன் பாருங்க, ஒரு 3/4 வேக்காடுக்கு நம்மளுக்கு சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த டைமிங்ல நம்ம உள்ள சேர்த்துருக்கிற சிக்கனை மட்டும் தனியாக வெளியே எடுத்துக்கலாம். நம்ம சிக்கன் ஃப்ரை பிரியாணிங்கிறனால சிக்கனை தனியாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். சிக்கனோட அந்த ஸ்டாக்கோட நம்ம பிரியாணி ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ நான்
உள்ளே இருக்கிற சிக்கனை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேங்க. ஸ்பைசஸ் எல்லாம் வெளியே எடுக்காமல் சிக்கனை மட்டும் தனியாக வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ நான் சேர்த்துருந்த சிக்கனை வெளியே எடுத்துட்டேன், இருக்கட்டும். இப்போ அதே தண்ணியில் நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமாவும் உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு பத்தாதனால நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சிடலாங்க. நமக்கு அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக வரணும், அந்த அளவுக்கு அப்படியே விட்டுருவோம். இடையில நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே நான் விட்டுருந்தேன். நல்லா தண்ணி கொதிச்சு அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் தம் போட்டிங்கன்னா தான் சரியாக இருக்கும். இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். நீங்கள் இப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், இல்லை தோசைக்கல் வச்சு அது மேலே தம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் தோசைக்கல் வச்சு தம் போட போகிறேன். தோசைக்கல்லை வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. இப்போ நான் மேலே வந்து தோசைக்கல் மேலே பிரியாணியை வச்சுட்டேன். மேலே கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். 1/2 லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ அவ்வளோதான், நம்ம தம் ரெடியாகி வரக்குள்ள நம்ம சிக்கன் ஃப்ரை ரெடி பண்ணிக்கலாம். பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்ல கோல்டன் கலரில் வரணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு இதோடவே நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வேக வைக்கும் போது சிக்கனை உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம், அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் சிக்கனை அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம். அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேன். மறுபடியும் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு இதோடவே நம்ம மீதி இருக்கிற மசால் பொடி சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசால் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு சிக்கன் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் விட்டோன்னா சிக்கன் நல்லா வெந்துடும். இப்போ மறுபடியும் அப்படியே மூடி வச்சிடலாங்க. சிக்கன் வேகிறக்குள்ள இந்த பக்கம் நம்ம தம் போட்ட பிரியாணியும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். நல்லா பிரியாணி சூப்பராக கமன்னு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. மெதுவாக அப்படியே கலந்து விட்டுருவோம். நம்ம ரைஸும் நல்லா வெந்துருச்சு. நல்லா கலந்துட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம். அப்படியே இறக்கி வச்சுருவோம். நம்ம சிக்கன் ஃப்ரையும் நம்ம மசால் பொடி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருந்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக நம்ம சிக்கன் ஃப்ரை வெந்துருச்சுங்க. உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு பத்தாதனால நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சிக்கன் ஃப்ரையை ரச சாதம் சாம்பார் சாதத்தோடலாம் கூட தனியாக செஞ்சு கூட சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பிரியாணியோட எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பிரியாணி பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. அரிசியெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா பலன்னு சூப்பராக வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். சிக்கன் ஃப்ரையும் நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ நம்ம ஹோட்டல்லலாம் சர்வ் பண்ணுற மாதிரி சிக்கன் ஃப்ரை பிரியாணி எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம தேவையான அளவுக்கு சிக்கன் ஃப்ரை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு ரைஸ் வச்சுக்கலாம். நம்ம சிக்கன் ஸ்டாக்கில் நம்ம ரைஸ் செஞ்சுருக்கிறனால ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரைஸ் ஃபுல்லாகவே சேர்த்து நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டேன். இப்போ நான் சர்வ் பண்ணிக்கலாம். பிளேட்டில் அழகாக எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக நம்மளோட சிக்கன் ஃப்ரை பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், அழகாக டிபால் பண்ணிட்டேன். பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சின்ன ஒரு கப் வச்சு போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பீசஸ் எல்லாமும் நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. சூப்பராக சிக்கன் ஃப்ரை பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல் இதே மெத்தடில் கொஞ்சம் கூட மாறாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு காரம்லாம் சிக்கனில் இறங்கி சிக்கன் ஃப்ரையோட பிரியாணியை சாப்பிடும்போது டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.